வச்சு ஓட்டானே. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நீதாண்டா டிரைவர் யூடியூப் சேனல் சிவா பேசுகிறேன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரூரில் இருக்கோம். முதல் லோடு இறக்கி முடிச்சுட்டு கரூர் வந்தோம். ஏதாவது லோடு கிடைக்குமான்னு பார்த்தோம். லோடு ஒன்றும் கிடைக்கல. சரி, கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஏன் டைம் வேஸ்ட்டை பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம வண்டிக்கு சைடு இண்டிகேட்ரு, பேக்கில் கண்டெய்னர் இண்டிகேட்ரு இதெல்லாம் வைக்கிறதுக்காண்டி நம்ம ஒர்க் ஷாப்புக்கு வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் ஆக்சுவலாக சாய் பாடி பில்டர்ஸ் வச்சு கொடுத்துருக்கணும். அவனுங்க எங்கே வச்சு கொடுத்தாங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இந்த சைடில் இண்டிகேட்ரு, பேக்கில் இண்டிகேட்ரு இதெல்லாம் வைக்கிறது நம்மளுடைய வண்டிக்கு சேஃப்டிக்கோசரம் நம்ம இதை வைக்கிறோம். இதை வச்சு இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து முடிச்சுட்டு கரூர்லேருந்து லோடு எடுத்திருக்கோம் சென்னைக்கு. நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே கிளம்பணும். மார்னிங் ஒரு 8 o'clock எல்லாம் நம்ம வந்துட்டோம் சென்னைக்கு. சென்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம சென்னையில் தான் 20 feet கண்டெய்னரு பெரிய வண்டி ஒரு 8 வருஷமாக ஓட்டிகிட்டு இருந்தோம். சென்னை வந்தாலே இந்த டிராஃபிக் இருந்தால் தான் அது சென்னைக்கு அழகு. இதை பெருமையாக சொல்ல, கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் அது ஒரு அழகு. அந்த தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். டிராஃபிக்கில் மக்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம ரன்னிங் ஆகிறது, அது ஒரு தனி ஒரு ஃபீலு. லோடு சீக்கிரமாக இறக்கி முடிச்சுட்டு சென்னையில் நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவங்கிட்டலாம் நேரில் போய் சொல்லலாம் அப்படின்னு நம்ம சீக்கிரமாக இறக்கிடலான்னு போனோம். ஆனால் எண்ணூர் சிஎஃப்எஸில் ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. இது இறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ராமேஸ்வரத்துக்கு வீட்டு ஜாமான் லோடு வேற பேசிட்டோம். அதனால் நம்ம நண்பர்களை வேற பார்க்க முடியாமல் சூழ்நிலை ஆயிடுச்சு. சரி, இன்னொரு நாள் நேரில் போய் சந்திச்சு எல்லாரையும் பேசுவோம் அப்படின்ட்டு இந்த லோடை எடுத்துட்டோம். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அடுத்த நாள் 11 மணிக்கு காலையிலலாம் வண்டி போயிடும் பாயிண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு 7 மணிக்கு தான் அட்வான்ஸ் கிடைச்சது. புது பைபாஸில் பங்க்கில் டீசலை போட்டுட்டு கிளம்பணும். செங்கல்பட்டு தாண்டி மதுராந்தகத்துக்கிட்ட சரியான டிராஃபிக்குங்க. ஆத்துப்பாலத்தில் ஆப்போசிட்டில் வண்டி விட்டுருந்தாங்க, அந்த பக்கம் லாக் ஆயிடுச்சுன்னு. நம்ம இங்கே ஆப்போசிட்டில் வந்தோன்னா அந்த பக்கம் கிளியர் ஆகி வண்டிகள்லாம் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். அதுலயே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் டிலே ஆயிருச்சு. சரின்னு அந்த டிராபிக் எல்லாம் கடந்து அப்படியே மேல்மருவத்தூர்ல இரவு நேரத்துல சாப்பிட்டோம்னா தூக்கம் வருங்கிற காரணத்தினால டீ பிஸ்கட்டை மட்டும் சாப்பிட்டு நம்ம கிளம்பணும். மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? பெரம்பலூர் தாண்டி பாரத் பங்கு கிட்ட போட்டு மிட் நைட்ல படுத்து தூங்கிட்டோம். தூங்கிட்டு ஒரு 6 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு ரன்னிங் ஆக ஆரம்பிச்சோம். ஒரு 8 மணிக்கெல்லாம் நம்ம திருச்சி வந்துட்டோம். திருச்சியிலேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா ராமேஸ்வரம் மண்டபம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் வரும். புதுக்கோட்டை, காரைக்கால்,
தேவிப்பட்டினம், ராமநாதபுரம், ராமேஸ்வரம். இந்த 200 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ரோடு தான், ஆனா பைபாஸ் ரோட அருமையா போட்டிருக்காங்க. நீட் அண்ட் கிளீனா இருக்கும். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? நம்ம ராமேஸ்வரத்தை நெருங்க நெருங்க மழை சரியா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்க விட்டு 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 பெஞ்சது. ஒரு வழியா நம்ம ராமேஸ்வரம் வந்து மண்டபத்துல தான் நம்ம இறக்கக்கூடிய பாயிண்ட். அங்க வந்து அட்ரஸை கண்டுபிடிச்சு நம்ம இறக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு போயாச்சு. சொன்னபடியே ஒரு 11:30 மணிக்கெல்லாம் நம்ம காலையில வந்துட்டோம். இறக்கக்கூடிய லேபர்ஸ் வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆனதுனால ஒரு 3 மணி 4 மணிக்கு தான் ஈவினிங் விட்டாங்க. அங்கிருந்து திரும்ப நமக்கு லோடிங் பாயிண்ட் அது கிடையாது. லோடு ஏத்தனோம்னா மதுரைக்கு தான் வரணும். கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. ஆனா நமக்கு திண்டுக்கல்ல இருந்து சென்னைக்கு லோடு கிடைச்சது. திரும்ப சென்னைக்கு வந்து சென்னையில இருந்து லோடை இறக்கிட்டு திரும்ப நமக்கு பாத்தீங்கன்னா சென்னை பாரிஸ்ல இருந்து நிலக்கோட்டை அன்லோடிங் ஒரு லோடு வந்தது. அதை நம்ம எடுத்துட்டோம். எடுத்து ஒரு 8 மணி 9 மணிக்கு மேலாம் நம்ம கிளம்பிட்டோம். சென்னை சிட்டிக்குள்ள முன்பை விட இப்ப கொஞ்சம் டிராபிக்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நீ பார்த்த வாகன போக்குவரத்துக்கள் அதிகம் இருந்தாலும் கடந்த காலத்தை நான் நினைக்கும் போது இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல. வண்டிகள்லாம் மூவ் ஆகிட்டே தான் இருந்தது. ஆனா நண்பர்களே, இந்த 10 நாள் பார்த்தீங்கன்னா நம்ம இதுல சர்வே பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம இருந்த ஃபீல்டு வேற. இப்ப நம்ம இந்த சின்ன வண்டி ஃபீல்டுக்கு வந்ததுனால இதுல நம்ம சர்வே பண்றது ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். வேற வழி இல்லை. நம்ம எடுத்துட்டோம், வந்துட்டோம். இனி இறங்கி நம்ம வேலை செஞ்சுதான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. இந்த ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் மாரியப்பன்னு ஒருத்தர், அவரு நல்லா இருக்கு வாங்க போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல. எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாண்டீங்களே. வெளியே வாங்க, அவங்கள வச்சுக்கிறேன். நம்ம ஃப்ரெண்டையே நம்பி நம்ம இந்த களத்துல இறங்கியிருக்கோம், வந்துட்டோம். இனி ஒவ்வொரு இடமா சர்வே பண்ணி வருவோம். டீசெண்டா போ, கத்தாத அண்ணன் கத்தனா. டேய் இந்தடா, ஓடாத டீசெண்டா போ, காட்டி குத்துறாத. ஓடாத டீசெண்டா போ, காட்டி குத்துறாத. இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்டவரா. ஓடா. நம்ம பாத்தீங்கன்னா நிலக்கோட்டைக்கு வந்து லோடு இறக்கி முடிச்சாச்சு. இனி அடுத்த லோடை நம்ம ரெடி பண்ணணும். வாட்ஸ்அப்ல லோடுகள் வருது, ஆனா பெரிய வண்டி லோடா தான் அதிகம் வருது. சின்ன வண்டி வாட்ஸ்அப் குரூப்லாம் நமக்கு இன்னும் கிடைக்கல. இந்த குரூப்ல லோடு எடுக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குங்க. லோடு போடுறாங்க, அத கால் பண்ணி கேட்கறதுக்குள்ளேயே புக் ஆயிருது. மாமா நின்னலு. இந்த மாதிரி நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கும் போல இருக்கு. வருவோம், இதுல இருந்து மீண்டு நம்ம வந்து இதுல சைன் பண்ணி தான் ஆகணும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.